இமாம் ஜமாத்துல இமாமுக்கு முன்னால செயல்படுறான் பாருங்க. இமாம் ருக்குவுக்கு போறதுக்கு முந்தையும் ருக்குவுக்கு போயிடும். அவர் அல்லாஹுன்னு ஆரம்பிச்ச உடனே இவன் குனிச்சிடும். அவர் சமியல்லான்னு சொல்றதுக்கு முன்னாலே இவன் நிமிந்து நின்றுக்கிறான். நிலையிலிருந்து அவர் அல்லான்னு ஆரம்பிக்கிறவன் இவன் சஜிதாவில் போய் நெத்தி வச்சான். அப்போ எல்லா செயல்களையும் இமாமை விட முந்தி முந்தி செய்யறான். அந்த மாதிரி செயல்படக்கூடியவனுக்கே தண்டனை கியாமத்துல ஹதீஸ் ஷரீஃப்ல அவனை கழுதையினுடைய கோலத்துல அல்லாஹ் எடுக்கும். அப்ப கோலம் இருக்குங்களே, இதை நம்ம நம்புறதுக்கு உருவம் அமைஞ்சிருச்சு. அப்படி இதே உருவம் தான் நிலைக்குன்னு சொல்ல முடியும். குணத்தின் பேரிலே மனித உருவத்தை மாற்றப்படும். அத நாடு நாள் அல்ல துனியாவிலையும் கொண்டு வந்துருவான். பிந்தன சமானாவில் ஹதீஸ்ல, அதாவது மக்களுடைய பாவ கிரியைகள் அதிகமா போயிட்டா துனியாவிலேயே அவங்களுடைய குணங்களின் பேரிலே அந்த உருவத்தை மாத்திக்கணும். சிலருக்கு மரண நேரத்தில் அல்லாஹ் நம்ம அனைவரையும் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மள மனித உருவத்தோட கொண்டு சேர்க்கட்டும். ஏன்னா அது கேவலம் இல்லை. எப்போ பனி இஸ்ராயல்கள் ஒரு கூட்டம், அவர்கள் அல்லாஹ்வுக்கு விரோதமாக நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அல்லாஹ் அவர்களை தடுத்தான், கேட்க இல்லை. அல்லாஹ் அவர்களை சபிச்சிட்டான். சபிக்கப்பட்ட குரங்குகளாக பன்றிகளாக போகணும்னு சபிக்கப்பட்டது. அந்த கூட்டத்தில் இருந்த வாலிபர்கள் எல்லாம் பன்றிகளாக மாற்றப்பட்டார். வயோதிகர்கள் கிழவர்கள் எல்லாம் குரங்குகளாக ஆயிட்டார். அப்போ முற்காலத்திலேயே அல்லாஹு தஆலா மனித உருவத்துக்கு ஒரு தண்டனை கொடுத்திருக்க. ஆனா இப்ப இருக்கிற குரங்கு அந்த இனத்தை சேர்ந்ததான். அவர்கள் மாற்றப்பட்ட உடனே புழுவாக துடிச்சு செத்து போயிட்டாங்க, அழிஞ்சு போச்சு. அப்ப ஏன் அந்த தண்டனை கொடுப்பான்? நாம அல்லாஹ்வை மறக்கிறது. அல்லாஹ்வுக்கு எந்த சக்தியும் இல்லைன்னு ஒரு மனுஷன் வழங்குறான். அதனால தன்னுடைய பாவ கிரியைகளை விட்டு அவன் நீங்காம இருக்கான். சதா அல்லாஹ்வை சங்கடப்படுத்துறான். அவனுடைய சிருஷ்டிகளுக்கு நோயினைகளை கொடுக்கும். அதனால மாற்றப்படும். உதாரணம் சொல்ல பாருங்க. மனுஷன் நம்ம உதாரணம் சொல்றோம். சும்மா புலிங்க, ஒரு புலியா, அதாவது புலி மாதிரி பாயிரான்னு சொல்றது. கோபம் வரும்போது மனுஷன் பேசிக்கிறான். ஒருத்தருக்கு கோபமா ஒருத்தர் பேசினான், ஏன்டா நாய் மாதிரி குறைக்கிறேன், அது கொஞ்சம் கோவம்னு கத்துனா, ஏன்டா கழுத மாதிரி கத்துறேன். அந்த மாதிரி சொல்றான் பாருங்க. அது எதை ஒப்பிட்டு சொல்றான்? மனித குணம் படைத்த நீ நாய் மாதிரி ஏன் குலைக்கிற? நாய் குணம் உனக்கு ஏன் வந்துச்சுன்னு கேட்கறது அர்த்தம். அதே மாதிரி மனித உருவம் பூண்ட நீ கழுத மாதிரி ஏன் கத்துறேன்னு சொல்றாங்க. ரெக்கார்ட்ல பதிவாகுது. அருவருப்பான வார்த்தை. அதனால நம்ம எப்பவுமே அல்லாஹ்வுக்கு பயப்படணும். ஏன்னா இந்த உருவம் இருக்குங்கிறது இது அல்லாஹ்வுடைய வஜூதை கொண்டு நிலைச்சிருக்கு. அதனால இது மனித உருவமா தான் இருக்கணுங்கிறது சட்டம். அல்லாஹ் தான் நாடிய உருவத்துல மாத்துறதுக்கு அவன் உரிமை இருக்கு. ஆனா அவன் கருணை கடலா இருக்கிறதுனால மனிதர்களுக்கு மத்தியில உங்களுக்கு கேவலம் வந்துருமேங்கிறதுக்காக நம்மளுடைய உருவங்கள் எல்லாம் மாத்தாம இருக்கு. ஆனா கியாமத்துல மாத்தி காமிச்சிருக்கான். கியாமத்துல ஒரு பெரிய மனுஷன் வருவான், அகம்பாவி, மனித சிருஷ்டிகளுக்கு நோவினைகளை செய்யறது. என்ன, தன்னிடத்துல இருக்கிற வசதிகளை வச்சு செல்வாக்குகளை வச்சு சிருஷ்டிகளை துன்புறுத்தக்கூடியவன், இன்னல் கொடுக்கக்கூடியவன். அவனை எப்படி கொண்டு வருவான்? அல்ல மனித உருவம் இருக்கும், கழுத்துக்கு மேல எறும்பு தலை மாதிரி இருக்கும். எறும்பு தலையை வச்சு விட்டுருவான் அவனை கேவலப்படுத்தி காட்டுறதுக்காக. ஏன்னா அவனுக்கு அந்த சக்தி இருக்கு. அதனால மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி என்ன சொல்றாங்க, வெளி உருவத்தை பார்த்து ஏமாந்து போவாங்க. உன்னை இந்த உருவத்துல படைச்சானே அந்த அல்லாஹ்வுக்கு நீ நன்றி செலுத்து. அவனை அறியறதுக்கு முற்படும். அறிஞ்சு அதுல தரிபட்டு நேர்மையின் பக்கம் வா. உன்னுடைய படைப்புக்குள்ள லட்சணங்களை நிரூபிச்ச மாதிரி. என்ன சில சிருஷ்டிகளை சில குணம். நம்ம சாப்பிட்டு மிச்சத்தை கொண்டு தெருவில் போட்டா ஒரு நாய் சாப்பிடும், அடுத்தாப்புல ஒரு நாய் வந்துச்சு. இந்த முந்தின நாய் சும்மா இருக்கும்,
ரெண்டும் அந்த எலும்புகளை விட்டுப்பட்டு உருண்டு ரெண்டும் குலைச்சிக்கிறத பார்த்தா நமக்கு பயமா இருந்துச்சு. இது நாய் குணம்னு சொல்றோம். இந்த குணம் மனுஷனுக்கு வரலாமா? இப்ப இந்த குணம் மனுஷனுக்கு இல்லைன்னா அவன் பெருந்தன்மை என்ன இருக்கும்? சந்தோஷமாக தன்னுடைய சக்திக்கு தகுந்தாப்புல பிறரை தன்னுடைய வருமானங்கள்ல தன்னுடைய ஆகாரங்கள்ல அவர்களுக்கு ஒரு கொடி கொடுக்கும். இப்போ பெத்த தாய் மேல காயிரம் கிழவி செத்தாத்தான் நம்ம வயிறால சாப்பிடலான்னு சொல்றோம். இந்த கிழமை எப்ப சாவான், எப்ப நம்ம நிம்மதியா திங்கலாம். அப்போ பெத்த தகப்பனையும் தாயையும் கூட அவர்களுக்கு உணவளிக்க தனக்கு கிடைச்ச உணவுல பங்கு கொடுக்கறதுக்கு யோசிக்கிறான்னு சொன்னா, இப்ப அந்த நாய் குணம் இவன் வந்திருக்கா இல்லைங்களா? எச்சி இலையை கொண்டு போட்டு அதுல 4 எலும்பு கிடைச்சுன்னா ஒரு நாய் கடிக்கும் போது அடுத்த நாய் வந்தா ரெண்டும் இலையை விட்டு விட்டு கரு புருண்டு சீரிக்கு சிங்காரிக்குது. தெரியுதுங்களா? சில மனிதர்கள்ல ஓநாய் குணம். அது என்ன? தன்னுடைய சுயநலத்துக்காக பிறரை அடிச்சு குடிச்சு பிடிங்கி திட்டு. யாருக்கு என்ன இடையூறு செஞ்சாலும் கவலை, தானும் தான் மனைவி மக்களும் சுகமா வாழும், தான் வயிறு கம்பம். உருவம் யாருக்கு இருக்கு? உருவத்தால மனிதனா இருக்கான், குணத்தால ஓநாய். அதனால கியாம நாளையில அவனை ஓநாயாவே எழுப்பான். இதை நான் நப்ச விளக்கறதுக்காக சொன்னேன். இது மேல் மிச்சமான பாஷை, மேல் மிச்சமான பிரசங்கம் தேவை. ஆகையினால நீங்க நப்ச முத்துமைன்னா வாக்கணுங்கிற அந்த கவலை இருக்குது, அதை விட்டு நப்ச படைச்சனா இல்லை, அதை அம்மாராவா வச்சனா இல்லை, லவ்வாமா வாக்கனவா இல்லை, அல்ஹிமா வாக்கனவா இல்லை. அந்த அல்லாவே அந்த நப்ச முத்துமைன்னாவா ஆக்கிவிடுவான் இன்ஷா அல்லாஹ். என்ன ஆக்கி அழைப்பான். எப்படி அழைப்பான்? அப்புறம் யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, ஆத்ம சாந்தி அடைந்த நஃப்ஸே, என்ன சம்பூர்ணமாக பொருந்தி கொண்ட நஃப்ஸே, இப்போ வா, இர்ஜி இலா ரப்பிக, ரப்பலால நீ வீடுவாயா, போதும் நீ இப்ப துனியாவுல நீ என்ன அடையணுமோ அதை அடைஞ்சிட்டு இப்ப வா. அப்ப அதை நம்மளுடைய சக்தியில எல்லாம் கொடுக்கும். சும்மா சொல்றவங்க சொல்லி விடுவாங்க, இந்த அம்மாராவை மாத்த வேணாமா. எப்படி மாத்துவீங்க? நம்ம சக்தியில இருக்கிறது அது கருணை கடலான அல்லா தான் அல்ல மாத்துவோம். நாம அவசரப்படக்கூடாது, படிப்படியா அல்ல மாத்துவோம். நமக்குள்ள டியூட்டியை செய்யும். இத்துமினான்னா அமைதிக்கு சொல்றோம், முத்துமைன்னாண்டா அமைதி அடைந்த நஃப்ஸுக்கு சொல்றோம். அமைதி எப்ப ஏற்படும்? ஹக்க அறிஞ்சு சம்பூர்ணமா அவனுக்கு தலை சாட்சி. இது என்னுடைய சக்திக்கு உட்பட்ட காரியம் அல்ல. அல்லாஹு தஆலா தான் என்ன இந்த அளவு கொண்டு வந்தான். இதற்கு மேல கொண்டு போனாலும் அல்லா, கீழே போட்டாலும் அல்லா. நாம நம்மளால எதுவும் செய்ய முடியாது, நம்மளை தற்காத்து கொள்ள முடியாது. நாம தான் லாஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஓதுறோம். லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், மனிதனை நாம் உன்னத அந்தஸ்துல படைச்சிருக்கோம். நாம் அவனை உயர குணத்துல படைச்சிருக்கோம். ஆனாலும் அந்த மனிதன் தன்னுடைய செயல்களால் என்ன செஞ்சுக்கிறான்? சும்மா ரதனாஹு அஸ்ஃபல சாஃபி, பிறகு அவனை ரொம்ப கேவலத்திலையும் தாழ்ந்தவர்களாக ஆக்கிடுறான். அது தண்டனை. மனுஷன் உயர்ந்த குணத்துல போனா மலக்குகள் அமரர்களுடைய குணம், தாழ்ந்து போவானே ஆனால் மிருகங்களுடைய குணம். மற்றவங்க சொல்றாங்க, பிற மத சகோதரர்கள் சொல்ல கேட்டிருக்கு, போன ஜன்மத்துல நான் மனுஷனா இருந்தேன், எல்லாரையும் துன்புறுத்திக்கிட்டு இருந்தேன், அதனால இந்த ஜன்மத்துல நாயா வந்துட்டேன். நாம இங்க அப்படி வர்றது கியாமத்துல எழுப்பும் போது அல்லாஹ் தஆலா என்ன அசல் குணம் இருந்துச்சுங்களோ அந்த குணத்தின் பேர்ல சரீரத்தை மாற்று. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். ஏன்னா அதிகமா நான் அதை வலியுறுத்தி சொல்ல பயப்படுறேன், எனக்கே பயமா இருக்கு. இங்கேயே எல்லாம் நம்மளை மாத்திட்டா நம்ம கதி என்ன? ஏன்னா ஆச்சரியப்படுது. அவன் மாத்தனான்னு சொன்னா நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா நம்மளுடைய குணங்கள் அப்படி இருக்கு. அப்ப மனித உருவங்கள் இருக்கு, மனித பண்பு இல்லைன்னு சொன்ன. இப்ப காலப்போக்கு எப்படி இருக்கு அதை நம்ம பார்க்கணும். இப்போ கடவுளே வேணாங்கிற காலம், மதமே வேணாங்கிற காலம், இதெல்லாம் என்னத்துக்கு மனுஷனுக்கு தேவையில்லாததுன்னு சொல்ற காலம்.
அதனால நம்மளுடைய அறிவு போதும், காலேஜ் அறிவு போதும், பள்ளிக்கூடத்து அறிவு போதும்னு சொல்ற காலம் போச்சு. அதனாலேயே உலகம் அல்லல் படுது. அகில உலகம் இப்ப அமெரிக்கா ஆயிரும், அறிவு வளர்ச்சி அடைந்தான், ராக்கெட் எல்லாம் விடுறான் சந்திரமண்டலம். ஆனா அதிகமாக பைத்தியம் பிடிக்கிறது அமெரிக்காவும், மனிதர்கள் அதிகமாக சுட்டு கொலை செய்யறது அமெரிக்காவும், மனுஷனை சுட்டு சாவடிக்கும். அப்ப இவ்வளவு அறிவு வளர்ச்சி அடைஞ்சு அமைதியா வாழ முடியும். இப்ப அவன் என்ன கேட்கிறான், அமைதிக்குரிய வாழ்வு எங்க இருக்கு? உலகமே இப்ப அல்லல் பட்டது, எல்லாம் இருக்கு அமைதி. ஒரு நாட்டுல கூட நிம்மதி, அமைதி. பொருளாதாரம் சில நாட்டுக்கு அதிகமா இருக்கு, அமைதி, எதிரிகளுடைய பயம். ஏன்னா மனுஷனை பார்த்து இவன் மனுஷன் தானேன்னு நம்ம தைரியமா போக முடியும். ஏன்னா மனித உருவம் இருக்கு, ஓனாய் குணம் இருக்கு, பாஞ்சிடலாம். மனித உருவம் இருக்கு, தேடு குணம் இருக்கு. சடான்னு ஒரு கொட்டு கொட்டிட்டு போயிடுறோம், ஒரு சொல்லிட்டு போயிடுறோம், நாம வேதனைப்படுற மாதிரி. அதனால மனிதர்களுடனே இணைந்து அணைந்து வாழ முடியும். அதனாலதான் மிகுதமாக மகான்கள் மனிதர்களுடைய சகவாசங்களை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய குணங்களை பார்க்கிறாங்க, உருவத்துக்கும் குணத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இவர்களை மனிதர்களாக நம்பி இவர்களுடனே வாழ்ந்தால் நமக்கு எப்பவும் கழுத்த இருக்கும். இப்ப நாட்டுல நடக்குதா இல்லைங்களா? ஒருத்தன் வெட்டி போடுறானா இல்லைங்களா? மனுஷன் அடிச்சுக்கிறானா இல்லைங்களா? ஏன் அடிச்சுக்கிறான்? பேராசை இல்லை, ஒண்ணு அடுத்தவன் சொத்து எடுத்துக்கணும். குணம் மனித குணம் வராததுனால அடிச்சுக்கிறான். அதாவது மிருக குணங்கள் அதிகரிச்சு. ஏன்னா அதுக்கு நல்ல பக்குவப்படுத்தக்கூடிய நிலைகள் இல்லை. பள்ளிக்கூடங்கள் இருக்கு, கலாசாலைகள் இருக்கு, காலேஜுகள் இருக்கு, யூனிவர்சிட்டி இருக்கு. எவ்வளவு தூரம் போய் படிச்சாலும் மனுஷனுக்கு ஆத்மீக பயிற்சி இருக்கு, தெய்வ பக்தியை உண்டாக்குற கல்வி இருக்கு. அதனால அந்த போதனைகள் இல்லாததுனால அவனுடைய குணத்தை மாற்ற முடியும். இப்ப அடக்கிறதுக்கு நாம என்னென்ன செய்யறாங்க நாட்டுல? தடியடி. முந்தி கும்பலா சேர்ந்து எல்லாரும் சண்டை போட்டுக்கிட்ட போலீஸ் வந்தவனு முந்தி என்ன செய்வோம்? லத்திச்சார், தடியடி. அப்புறம் கும்ப கலையிலண்டா கண்ணீர் புகை, முண்டு வெடிப்பான், எல்லாம் கண்ணெல்லாம் எரிய கசிக்கு ஓடி பண்ண. அதுலயும் கலையில அடிச்சுக்கிறான்னு சொன்னான். துப்பாக்கி சூடு, இதை கையாளும். அருமை நபி அவர்கள் இஸ்லாத்தை பரத்திய காலத்தில் தடியடியும் இல்லை, கண்ணீர் புகை கொண்டும் இல்லை, துப்பாக்கி சூடும் இல்லை, கலாசாலையும் இல்லை, காலேஜும் இல்லை, யூனிவர்சிட்டியும் இல்லை. 23 வருஷத்துக்குள்ளால அகில உலகத்துக்கு வழிகாட்டக்கூடிய உத்தமர்களாக மாத்தி விட்டாங்க அரபு நாட்டு வந்தார்கள். அந்த நாட்டு மக்கள் குணத்தால ரொம்ப மூர்க்கமான மக்கள். அங்கேதான் அல்லாஹ் தாலா தன்னுடைய நபியை விட்டாங்க. ஒரு $1 ஒரு மனுஷன் இருந்தா அதை கொலை செஞ்சு எடுத்துக்குவான், கேட்டு வாங்குறது. இவன் என்ன கேட்கறது? களத்தை வெட்டி போட்டு கார்வா எடுத்துட்டு போட்டோம், ஒரு திரகம்னு சொல்லும். அப்ப அந்த மாதிரி குணம் படைத்த மக்கள். அப்ப மனித குணம் போச்சுக்கலாம். இப்ப நபி அவர்கள் போதனைகள் செஞ்சு அந்த மக்கள் எவ்வளவு மாறிட்டாங்க. தான் பசித்திருந்து தன்னுடைய பங்கு உணவை ஒரு ஏழைக்கு கொடுத்து அவனை சாப்பிட வச்சு அவனை மகிழ வச்சு பார்த்து ஆனந்தப்படுற அளவுக்கு அந்த கூட்டம் ஆயிடுச்சு. அப்ப மனுஷனை மாற்ற முடியும். மனிதனை அமரர்களுடைய குணத்துல மலக்குகளுடைய குணத்திலையும் கொண்டு வர முடியும். மனுஷனை அறவே அவனுக்கு பயிற்சி அளிக்காம விட்டுவிட்டா அவன் கெட்டு போக முடியும். அவங்க வளர்க்குற குழந்தை பிள்ளைகள் சின்ன பிராயத்திலிருந்தே நம்ம சீர்திருத்தி அவனை கொண்டு வந்தான். கடைசியில மனுஷனா வர்றான், காலேஜில் படிச்சு பெரிய டிகிரி வாங்கி பெரிய ஆபீசரா வர்றான், மந்திரியா வர்றான், எம்பியா வர்றான், பெருசு வர்றான். ஒண்ணுமே இல்லாம விட்டான். அவனு எந்த கண்டிப்பு என்ன விட்டா தருதலையே போயிட்டான். சொல்றோம் வீணா போயிட்டான். காரணம் என்ன? பயிற்சி. அவனை திருத்த இல்லை, சீர்திருத்தம் உட்பட. அதனால தாங்க இந்த நஃப்சு பிரச்சனையை போராட்டத்தை விட்டு அதுல வெற்றி கண்டது யாரு? நீ அல்லாஹ்வுடைய திக்ர்ல ஈடுபடு. அல்லாஹ் உங்களை கொடுத்த திக்ர். மூச்சு ஏத்தத்துல வாங்கும்போது அல்லாஹ் கல்வில செய்ய அல்லாஹ் தான் இருக்க.
மூச்சு வெளியில விடும்போது அல்லாஹ் சொல்றதில்லை மனுஷன், காசு காசுன்னு உயிரை விடுறாப்பா அப்படின்னு சொல்றானா இல்லைங்களா? இந்த பொம்பளை ஆசை வச்சு மனுஷன் உயிரை விட்டுருவான் போது. அப்ப மனுஷன் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வஸ்துக்காக உயிரை விட்டுருவான்னு சொல்லும். அதான் உயிரை விட்டுருவான்னா விட்டுருவான்னு அர்த்தம் இல்லை. அந்த அளவுக்கு அதுல மோகமா இருக்கிறான். அந்த மாதிரி உங்களை பார்க்கறவங்க என்ன செய்யணும்? உங்களை பார்த்தா என்ன சொல்லணும்? என்னடா அல்லாட்ட இந்த மனுஷன் உயிரை விட்டுருவாரு போல் இருக்கு அப்படின்னு சொல்லும். ஏன்னா ஹதீஸ்ல வர்றது, நீங்க அல்லாஹ்வை திக்ர் செய்ய மக்கள் உங்களை பைத்தியக்காரன் என்று சொல்ற அளவுக்கு நீங்க திக்ர் செய்யுங்க.